بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد. அல்லாஹ்வினுடைய அருளால் நாம் எல்லாம் இந்த அல் குர்ஆன் மற்றும் தஜ்வீத் வகுப்பினுடைய அறிமுக நிகழ்விலே நாம் எல்லாம் சங்கமித்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா தம்முடைய நேரங்களிலே பரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நாம் இந்த இடத்திலே எப்படி ஒன்று கூடியிருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமை நாளிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்திலே ஒன்று சேர வேண்டும் என்று வல்ல நாயகன் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக ஆரம்பமாக இங்கே நான் இந்த கிளாஸ் சம்பந்தமான எல்லா விடயங்களையும் ஆரம்பத்தில் சொல்லுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களோட கேள்விகளுக்குரிய நேரங்களை நான் பின்னால் உங்களுக்கு தருவேன். அது வரைக்கும் பொறுமையாக அமைதியாக இருந்து கேளுங்க. அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் பரக்கத் செய்ய வேண்டும் என்று மீண்டும் பிரார்த்திக்கிறேன். ஓகே, சுமாராக 2 வாரங்களுக்கு முன்னால் எம்முடைய ஈலர்னஸ் ஹப் ஆன்லைன் இன்ஸ்டிடியூட் மூலமாக நாங்கள் ஒரு விளம்பரத்தை ஈட்டியிருந்தோம். அதாவது இந்த அல் குர்ஆன் மற்றும் தஜ்வீத் வகுப்பு நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அல்லாஹ்வினுடைய அருளால் இந்த குழுமத்திலே நீங்கள் அனைவரும் இணைந்திருக்கிறீர்கள். அதே போன்று எங்களுடைய இந்த வகுப்பு 12வது வகுப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் 11 வகுப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக நடாத்தி இந்த வகுப்பு 12வது வகுப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆரம்பமாக இந்த கற்கை நெறியினுடைய இணைப்பாளராக நான் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பெயர் சாஜிதீன். என்னுடைய கல்வி தராதரம் அதே போன்று என்னுடைய தொடர்பிலக்கம் இங்கே பதியப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் எஸ்எம்எஸ் போட்டிருப்பீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் எனக்கு தான் போட்டிருப்பீங்க. கடைசி நம்பர் 168ங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் நீங்கள் எல்லாருமே எஸ்எம்எஸ் போட்டிருப்பீங்க. நான் தான் இந்த குரூப்பில் மெசேஜ் எல்லாம் போட்டு கொண்டிருந்தேன், உங்களுடைய பெயர் தகவல்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. எனவே தான் என்னுடைய பெயர் சாஜிதீன் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். அதே போன்று எம்முடைய நிறுவனத்தை பற்றிய தகவல்களும் இங்கே நான் தந்திருக்கிறேன். எங்களுடைய நிறுவனம் இலங்கையிலே பதியப்பட்ட ஒரு நிறுவனம். எங்களுடைய நிறுவனத்தினுடைய சகல முகவரிகளையும் நான் தந்திருக்கிறேன். எங்களுடைய இமெயில், எங்களுடைய வெப்சைட், எங்களுடைய பதிவு விளக்கம் எல்லாமே இருக்கிறது. இலங்கையிலே இருக்கிற பொல்கஹவல என்கிற இடத்துல தான் எங்களுடைய இன்ஸ்டிடியூட் இருக்கு என்பதையும் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் இதனை நாங்கள் சவுதி அரேபியாவினுடைய ரியாத் நகரிலே இருந்து இயக்கி கொண்டிருக்கிறோம். சவுதி அரேபியாவில் ரியாத் நகரில் இருந்து கொண்டுதான் இதை நாங்கள் என்ன செய்கிறோம், இயக்கி கொண்டிருக்கிறோம் இந்த இன்ஸ்டிடியூட்டை. அதே நேரம் எங்களுடைய நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அர்ஹம் சார் அவங்களோட கண்டக்ட் நம்பர், அவங்களுடைய பெயர், அவங்களுடைய முழு தகவல்களையும் இங்கே நான் தந்திருக்கிறேன், உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். ஓகே, கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஸ்லைடை நான் குரூப்பில் போடுவேன் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ஆரம்பமாக இந்த கற்கை நெறியுடைய நோக்கத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், இங்கே நான் காட்டியது போன்று இங்கே 2 விதமான கற்கை நெறிகளுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம். ஒன்று அல் குர்ஆன், அடுத்தது தஜ்வீத். இது ரெண்டு கற்கை நெறியுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நான் பார்த்தோம்னால், அல் குர்ஆனை சிறந்த முறையில் ஓத பயிற்றுவித்து தஜ்வீத் சட்டங்களை ஆழமாக கற்றுக் கொடுத்து இராகமான முறையில் அல் குர்ஆனை ஓத வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த கற்கை நெறியை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அடுத்ததாக இந்த அல் குர்ஆனை நாம ஏன் கற்கணும் இந்த ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம்னால், இங்கே அல் குர்ஆனையும் தாண்டி தம்முடைய சகோதர இனம் என்று சொன்னால் தமிழ் மக்களும் இதுல நுழைஞ்சிருக்கிறாங்க என்று எனக்கு தெரியும். இப்ப அரபு மொழியை நம்ம படிச்சுக்கணும் என்று சொன்னால் அரபு மொழியாக இருந்தாலும் சரி, அல் குர்ஆனாக இருந்தாலும் சரி,
இரண்டினுடைய வேயும் ஒன்றுதான். அதனால தான் இங்க நாங்க என்ன செய்யறோம், அல் குர்ஆனை இங்க போஸ்ட் பண்றோம், அல் குர்ஆனை இங்க நாங்க சொல்றோம். ஆனால் அரபு என்று வருகிற பொழுது அல் குர்ஆனையும் சரி ஏனைய அரபு மொழியை படிக்கின்ற வழிகள் இரண்டுமே ஒன்றுதான். அதனால இந்த ஒரு கிளியரை வந்து நான் என்ன செய்யறேன், ஆரம்பத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன். ஓகே, பார்ப்போம். இப்ப நம்ம அல் குர்ஆனை ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணினோம் என்றால், அல் குர்ஆன் வந்து முஸ்லிம்களுடைய ஒரு வேத நூலாக என்ன செய்யுது இருக்குது. அல் குர்ஆனுங்கிறது முஸ்லிம்களுடைய ஒரு வேத நூல். அல் குர்ஆனை நம்ம ஓதுறத்தினால ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மைகள் நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது என்கிற விஷயம் நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதே போன்று அல் குர்ஆன் என்பது நாளை மறுமை நாளிலே நமக்காக வேண்டி அல்லாஹ்விடம் ஷஃபாஅத் செய்யும். அதே போன்றுதான் அல் குர்ஆனை அழகிய முறையில் ஓதுபவர் மறுமை நாளிலே சங்கையான மலக்குமார்களோடு இருப்பார் என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதே நேரம் அல் குர்ஆனையும் முழு வாழ்க்கை நெறியாக நம்ம ஆக்கணும் என்கிற அடிப்படையில தான் நம் எல்லோருக்குமே அல் குர்ஆனுடனான தொடர்பு மிக அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப அல் குர்ஆனை ஏன் கற்கணும் என்று சொன்னால் அதற்குரிய ஆன்சரை தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இங்க ஒவ்வொன்றாக அடுக்கி இருக்கிறேன். ஓகே, நம்ம பார்ப்போம். அல் குர்ஆனை ஓதுறாளுடைய சிறப்பை நம்ம பார்த்தோம்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆனை சிறந்த முறையில் ஓதுபவர் கண்ணியமிக்க மலக்குமார்களோடு இருப்பார். மேலும் கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓதுபவருக்கு 2 கூலிகள் கிடைக்கின்றன. ஒன்று அவர் ஓதுவதற்கும், மற்றது அவர் ஓதுகிற பொழுது ஏற்படுகின்ற கஷ்டங்களுக்கும் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னால் அல் குர்ஆனை சிறந்த முறையில் ஓதுபவர் என்று வருகிற பொழுது நாம நினைக்கலாம், சிறந்த முறையில் ஓதுபவர் என்றா நல்ல கிராத்தோட ஓதுற ஆள் என்று நம்ம யோசிக்கலாம். ஆனா உண்மை அப்படி அல்ல. தஜ்வீதோடு அல் குர்ஆனை ஓதுற ஆளைத்தான் இங்க என்ன செய்யப்படுது, சொல்லப்படுகிறது. ஓகே, அடுத்த இன்னொரு ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். அல் குர்ஆனை ஓதுற ஆளுடைய சிறப்பை பத்தி நான் பார்த்தோம்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள சிறந்தவர் யார் என்றால் அல் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்ப நாம பார்க்கலாம், எல்லாருக்குமே அரபு மொழியை படிக்கணும், அல் குர்ஆனை ஓதணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் இங்க இருக்கிற சவால் என்னன்னு கேட்டால் நேரம், அதே போன்று இடம். இந்த கோர்ஸை நம்ம அடிப்படையில் நான் சொல்லிக் கொள்றேன். நாங்க யாருக்கு நாங்க கால் பண்ணிருக்கிறோம் என்று சொன்னால் வயது வந்த ஆண்கள் பெண்களுக்கு. அதே நேரம் நீங்க உங்களோட கிட்ஸுகளை, உங்களோட பிள்ளைகளை நீங்க எங்க இன்ஸ்டிடியூட்ல சேர்க்கணுமாக இருந்தால் அவங்களுக்கான கிளாஸ் தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது. அவங்களை நீங்க ஜாயின் ஆகி கொள்ளலாம். இந்த கிளாஸ் பெரிய ஆக்களுக்கு மாத்திரம், வயது வந்த ஆக்களுக்கு மாத்திரம். அவங்களுக்கு கற்பதற்கான சவாலை நம்ம பார்த்தோம் என்றால், ஒன்று நேரம். எல்லாருமே வந்து ஒர்க் பண்றாக்கள், பெரியாக்கள் என்று வருகிற பொழுது ஒர்க் பண்றாக்கள் ஆண்களாக இருப்பாங்க. பெண்களாக இருந்தாலும் அவங்க ஃபெமிலிய, பிள்ளைகளை, கணவனை, வீட்டை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கு. நேரம் என்பது பெரிய ஒரு சவால். அடுத்தது இடம். வயது வந்த ஆக்களுக்கு பிசிக்கலாக கிளாஸ்கள் இருக்கான்னு சொல்லி கேட்டால் அதுவும் குறைவாகத்தான் இருக்குது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்லையும் கூட அதற்கான வசதி வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்குது. எனவேதான் இது இரண்டையும் நாம கவனத்துல கொண்டு நாம என்ன செய்யறோம், இதை வந்துட்டு ஆன்லைன்ல நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இதை வடிவமைச்சிருக்கிறோம். ஏற்கனவே எங்களுடைய 11 பேட்சுகளும் ஆன்லைன்ல நாங்க செஞ்சு வந்தது. இது எங்களுடைய 12வது பேட்ச் என்பதையும் நாங்க என்ன செய்யறோம், சொல்லிக் கொள்கிறோம். ஓகே, அடுத்து நீங்க பார்க்கலாம். சவுண்ட் உங்களுக்கு கிளியர் ஆகிக்கும் நினைக்கிறேன் நான், என்றால் மழையும் பெய்யுது. ஓகே, ஹை. இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல 2 கிளாஸ் நாங்க கால் பண்ணிருக்கிறோம். ஒன்று அல் குர்ஆன். அல் குர்ஆனுங்கிறது பேசிக்காக இருந்து ஓத தெரியாத ஆக்களை ட்ரெயின் பண்ற ஒரு கிளாஸ். அடுத்தது வந்து தஜ்வீத். தஜ்வீத் என்றால் அல் குர்ஆனை ஓத தெரியும் ஆனால் தஜ்வீதோடு ஓத தெரியாதுன்னு சொல்ற ஆக்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், இந்த தஜ்வீத் கிளாஸ், இந்த 2ஐயும் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். ஆண்களுக்கும் நாங்க செஞ்சிருக்கிறோம், பெண்களுக்கும் செஞ்சிருக்கிறோம். ஓகே, இப்ப நாம இந்த கற்கை நேருடைய சிறப்பம்சங்கள் நாம பார்ப்போம்.
இது வயது வந்த ஆண்கள் பெண்களுக்கான ஒரு வகுப்பு. இந்த வகுப்புகள் அனைத்தையுமே நாம ஜூம்ல தான் நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். எனவே உங்களோட போன்ல கட்டாயம் ஜூம் இருக்கணும். ஜூம் இருந்ததினாலதான் இன்றைய கிளாஸுக்கும் நீங்க ஜாயின் ஆகிருக்கிறீங்க. அதே நேரம் உங்களோட வகுப்புகளுக்கு நீங்க வேற கிளாஸ்ல வேற டிவைஸ்ல நீங்க ஜாயின் ஆக போறீங்க, லேப்டாப் அல்லது ஐபேட் அல்லது வேற ஏதாவது டேப்புகள் இருக்குமா இருந்தால் அதுல நீங்க என்ன செய்யணும், ஜூமை நீங்க ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். அடுத்தது அல் குர்ஆனை நாங்க ஆரம்பத்தில் இருந்து கற்றுக் கொடுப்போம். தஜ்வீத் சட்டங்களாக இருந்தால் அதையும் கூட ஆரம்பத்தில் நாங்க படிச்சு கொடுப்போம். அதே நேரம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகள்லையும் வகுப்பு என்ன செய்ய நடக்கும். அதே நேரம் யாராவது சிங்கள மீடியம் இருந்தால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான வசதி வாய்ப்புகளுமே நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், செஞ்சு வச்சிருக்கிறோம். அதே நேரம் இந்த வகுப்புகளுடைய நேரங்களை நம்ம பார்த்தோம்னால் பின்னுக்கு நான் அக்யூரேட்டான டைமை சொல்லுவேன். காலையிலையும் நாங்க வகுப்பு வச்சிருக்கிறோம், மாலையிலையும் வகுப்பு வச்சிருக்கிறோம். ஆண்களாக இருந்தால் மாலை நேரம், அதாவது இரவு இஷாக்கு பின்னால் இருக்கிற நேரம் அவங்களுக்கு பொருத்தம். பெண்களாக இருந்தால் வீட்டில் இருக்கிறார்கள் என்ற படியினால அதிகமாக அவங்களுக்கு காலை நேரம் பொருத்தம் என்ற அடிப்படையில 2 நேரங்களை நாங்க சாய்ஸ் பண்ணியிருக்கிறோம். நேரங்கள்ல ஏதாவது இஷ்யூவை நாம் என்ன செய்யலாம், அதை ஜாயின் ஆகிற ஆக்களை வச்சு நம்ம பார்த்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு செய்தியையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். அதே நேரம் எங்களோட இந்த தஜ்வீத் கிளாஸை பொறுத்த வரைக்கும் எல்எம்எஸ் சிஸ்டத்தில் தான் நாங்கள் கொண்டு போவோம். எல்எம்எஸ் சிஸ்டம் என்பது எங்களோட வெப்சைட்ல நாங்கள் ஒன்று செய்வோம். உங்களுக்கு ஒரு யூசர் நேம், ஒரு பாஸ்வேர்ட் நாங்கள் என்ன செய்வோம், உங்களுக்கு நாங்கள் திறந்து தருவோம். நீங்களே திறந்து கொள்ள முடியும். உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் நீங்களே என்டர் பண்ணி திறந்து கொள்ள முடியும். அது தனியான உங்களுடைய அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்ல தான் நாங்கள் படிச்சு கொடுக்குற நோட்ஸ், அதே போன்று அதில் வீடியோ, புக்ஸ் எல்லாமே நாங்கள் என்ன செய்வோம், போடுவோம். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ ஒரு நபர், ஒரு மாணவர் ஒரு கிளாஸுக்கு இன்றைக்கு வரலன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டால் அந்த வீடியோ நம்ம எங்களோட வெப்சைட்ல போடுறதுனால அவர் போயிட்டு தவற விடப்பட்ட அந்த கிளாஸுகளை பார்த்துக்கொள்ள முடியும். எனவேதான் அப்ப அவருக்கு இப்ப இடி மின்னல் கவரேஜ் ப்ராப்ளம், நான் டிராவலிங் பண்ணிட்டேன் இன்றைக்கு கிளாஸுக்கு நான் ஜாயின் ஆகல, என்ன செய்யற, இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் நாங்க என்ன செய்யறோம், நவீன முறையில எல்எம்எஸ் சிஸ்டத்துல நாங்க இதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த சிஸ்டம் அநேகமான ஆக்களுக்கு தெரியும். அதாவது அகடமிக் சைட்ல இருக்கிற ஆக்களுக்கு எல்லாமே இந்த எல்எம்எஸ் என்னன்னு தெரியும். அதே போல இந்த கிளாஸ் எல்லாம் நாங்க பவர் ஸ்லைட்ல தான் நாங்க படிச்சு கொடுப்போம். ஒவ்வொரு கிளாஸுக்கும் உரிய பவர் ஸ்லைடுகளும் நாங்க என்ன செய்வோம், போடுவோம். தயவு செய்து ஸ்கிரீன்ல கீறவனாம், தயவு செய்து கீறவனாம். ஓகே, அடுத்தது பாருங்க. அதே போன்று இந்த அல் குர்ஆன தஜ்வீத் ரெண்டையும் தான் ஓதுவதற்கு போதுமான பயிற்சிகள், அதே போன்று இராகமாக சரளமாக ஓதுவதற்கான சிஸ்டங்கள் எல்லாம் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், செஞ்சு வச்சிருக்கிறோம். மாணவர்களுக்கு பயிற்சிகளும் நாங்கள் என்ன செய்வோம், போதுமான அளவு நாங்கள் கொடுப்போம். ஒவ்வொருவர் மீதும் தனியான கவனங்களும் செலுத்தப்படும். ஒரு கட்டணமான ஒரு குறைவான கட்டணம் ஒன்று நாங்கள் என்ன செய்வோம், ஒவ்வொரு மாணவர்கிட்ட நாங்கள் எடுப்போம். அதே நேரம் இந்த கற்கை நெறி முடிவில் சான்றிதழும் நாங்கள் என்ன செய்வோம், அவங்களுக்கு கொடுப்போம். அதே நேரம் எங்களுடைய ஆசிரியர் குலத்தையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஆண்களுக்கு ஆண்களும், அதே நேரம் பெண்களுக்கு பெண்களும் ஆசிரியர்களாக இருப்பார்கள். இந்த ஆசிரியர்கள் நன்கு பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். அதே போன்று பட்டதாரிகள், உள்நாட்டில் வெளிநாட்டில் படித்த பட்டதாரிகளாகத்தான் இந்த டீச்சர் பேனல் இருந்து கொண்டு இருக்குதுங்கிற. அதே போன்று இந்த துறையில நீண்டகால அனுபவம் கொண்டவர்களாகத்தான் ஆசிரியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இப்ப நீங்க பார்க்கலாம். இப்ப அல் குர்ஆன பேசிக்ல இருந்து நாங்க படிக்க போறோம் என்றால் அவங்களுக்கான சிஸ்டம் என்னன்னு கேட்டால், பொதுவாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில குர்ஆன் இருக்குது. காயிதா நூரானியான்னு சொல்லுவாங்க, இக்ரா குர்ஆன் சொல்லுவாங்க. இந்த குர்ஆனை பேஸ் பண்ணித்தான் நாங்க என்ன செய்வோம், படிச்சு கொடுப்போம். அதே நேரம் சிறிய சூறாக்களை மனநம்பிடுவதற்கான வாய்ப்பு, கிராத் பயிற்சிகள், துஆக்கள், தர்பியா வகுப்புகள், அதே போன்று இந்த கற்கை நேரி ஒரு 4 மாதங்களை கொண்டது. ஒவ்வொரு வாரத்திலையும் 3 வகுப்புகள் நடக்கும். இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்துல தான் நாங்க என்ன செய்யறோம், இந்த கிளாஸுகளை கொண்டு போறோம். அதே நேரம் தஜ்வீத் பாடங்களாக இருந்தால் அதுவும் கூட தஜ்வீத் சட்டங்களை அறிகிறது,
கிராத் பயிற்சிகள், இதுவும் கூட 4 மாத வகுப்பு. அல் குர்ஆன் பயிற்சி வகுப்புகளும் நாங்கள் கொடுப்போம். இதுவும் வாரத்தில் 3 கிளாஸுகள், ஒவ்வொரு வகுப்பும் ஒவ்வொரு மணித்தியாலம் கொண்டதாக என்ன செய்யும் இருக்கும் என்பதையும் சொல்லிக் கொள்கிறோம். அதே போன்று இந்த தஜ்வீத் பாடத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியான பாடப்பரப்பு நாங்கள் உள்ளடக்கி இருக்கிறோம், என்ன சட்டங்களை நாங்கள் படிச்சு கொடுக்கிறோம் என்கிற அந்த சார்ட்டையும் கூட நான் போட்டிருக்கிறேன். இதை நீங்க பார்த்து கொள்ள முடியும். இதையும் நீங்க என்ன செஞ்சு கொள்ள முடியும், பார்த்து கொள்ள முடியும். அப்படியோ என்ன இருக்குது, நீங்க ஃபுல்லா நான் போட்டிருக்கிறேன். மத்துடைய சட்டங்கள் தனியாக, அதனுடைய பேர் எல்லாமே நான் என்ன செஞ்சிருக்கிறேன், போட்டு இருக்கிறேன். இதுதான் இந்த அறிமுக வகுப்பினுடைய மிக முக்கியமான அம்சம். அப்ப எங்களை பத்தி, எங்களோட நிறுவனத்தை பத்தி, இதை யாரு நடத்துறாக்கள், இதனுடைய பாடப்பரப்பு என்ன, இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன என்கிற எல்லா விஷயங்களையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இதுல ஒவ்வொன்றாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதே போன்று எங்களுடைய நிறுவனத்துல நடக்கிற ஏனைய இஸ்லாமிக் செக்ஷனுடைய கிளாஸுகளையும் இங்க நான் போட்டிருக்கிறேன். குறிப்பாக இந்திய மக்களுக்கு தெரியும் அப்துல்லமாண்ட கிளாஸ் ஒன்று இருக்குது. இது சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய சிலபஸ் நாங்கள் என்ன செய்கிறோம், படிச்சு கொடுக்குறோம். மிக அண்மையில் கோல் பண்ண இருக்கிறாங்க நியூ பேட்ச், அந்த கிளாஸுகளும் போய்கொண்டு இருக்குது. அதே போன்று சின்னாக்கள், பெரியாக்கள், ஆண்கள், பெண்கள் போன்றவருக்கான தஜ்வீத் வகுப்புகள், அதே போன்று ஹிஃபுல் வகுப்புகள், அதே போன்று பேசிக் குர்ஆன் என்று சொல்லி கிட்ஸுகளுக்கு, பெரியாக்களுக்கெல்லாம் போய்கொண்டு தான் இருக்குது. அரபிக் துறையை பொறுத்த வரைக்கும் பேசிக் அரபிக், ஸ்போக்கன், டிப்ளமா இன் அரபிக், இதை நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். அதே போன்று அல் குர்ஆன் இஜாசா, அதே போன்று தௌரத்துல் குர்ஆன், பாடசாலை, இலங்கையில இருக்கிற பாடசாலை மாணவர்களுக்கான அரபிக், அரபிக் லிட்ரேச்சர், ஓ லெவல், ஏ லெவல், இதெல்லாமே நாங்கள் என்ன செய்யறோம், செஞ்சு கொண்டு வரோம். அதே போன்று ஏனைய மொழி கற்கை நெறிகளும் கூட எங்களை இன்ஸ்டியூட்ல நடந்துட்டு இருக்குது. அரபு, தமிழ், ஆங்கிலம், சிங்களம், ஜப்பானீஸ், ஹிந்தி, கொரியன் எல்லாம் நடக்குது. அதே போல எங்களுடைய நிறுவனத்துல வெளிவாரியான பட்ட படிப்புகள், காப்போத்த சாதாரண உயர்தர மாணவர்களுக்கான வகுப்புகள், இது ஸ்கூல் சிலபஸ், இலங்கையினுடைய ஏனைய போட்டி பரீட்சைகள், ஏனைய பாடசாலை வகுப்புகள் எல்லாம் நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இப்ப எங்க இன்ஸ்டியூட்ல நீங்க இணைஞ்சு படிக்கணும் நீங்க விரும்பினீங்கன்னு சொன்னால், இந்த தஜ்வீத் கிளாஸ், அல் குர்ஆன் கிளாஸ், இதை நீங்க எல்லா சிறப்பம்சங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி சொன்னால் நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய தகவல்களை எங்களுக்கு நீங்க ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டும். உங்களுடைய தகவல்களை நீங்க என்ன செய்யணும், எங்களுக்கு ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டும். இந்த தகவல்களை நான் குரூப்லையும் நான் என்ன செய்வேன், இப்ப போட்டு விடுவேன். அதை நீங்க எடிட் பண்ணி அனுப்பிக்கொள்ள முடியும். உங்களோட பேர், உங்களோட ஏஜ், ஆனா பெண்ணாங்கிற விஷயம், உங்களோட நேட்டிவ் கண்ட்ரி, அதே போல கரண்ட் அட்ரஸ். நீங்க சம்டைம் இந்தியா இருக்கலாம், சவுதியில இருப்பீங்க, உங்களோட கரண்ட் அட்ரஸை நீங்க போடுங்க. டேட் ஆஃப் பர்த், ஜாப், அதே போல உங்களோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், உங்களோட இமெயில் எல்லாமே நாங்கள் கேட்டு இருக்கிறோம். அதே போல கட்டண விவரங்களையும் நாங்கள் சொல்றோம். ஸ்ரீலங்கன் ஆக்களுக்கு நாங்கள் 1500 per month நாங்கள் எடுக்கிறோம். இந்தியனாக இருந்தால் 600, கல்ஃப்ல மத்திய கிழக்குல இருக்கிற ஆக்களுக்கு 100 ரியால் நாங்கள் என்ன செய்யறோம், எடுக்கிறோம். ஏனைய கண்ட்ரிகள் இருக்கிற ஆக்களுக்கு $25 நாங்கள் எடுக்கிறோம். உண்மையில நாங்க பார்க்கலாம் ஏன் கல்ஃப்ல இருக்கிற ஆக்களுக்கு இந்த காஸ்ட்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். உண்மையில நாங்க சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாட்டினுடைய கோஸ்டும் வித்தியாசப்படும். இப்ப 100 ரியாலுங்கிறது கல்ஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு அமௌண்ட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். அதே நேரம் அவங்க 2 விதமான ஹெல்ப்பை செய்யறாங்க. என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு பெட்ச்லையும் வெளிநாடுகள்ல இருந்து ஒரு 3, 2 அந்த மாதிரி ஆக்கள் ஜாயின் ஆகுவாங்க. மற்ற எல்லாம் இலங்கை இந்தியாக்களா இருப்பான். இப்ப எல்லாருமே இலங்கை இந்தியன் ஆக்கள் என்று சொன்னால் அந்த கோர்ஸை தொடர்ச்சியா கொண்டு போக முடியாது. இந்த மாதிரி கல்ஃப்ல இருக்கிற ஆக்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுகிற பொழுது அந்த கோர்ஸை ஒரு திருப்தியோடு நல்ல முறையில கொண்டு போகலாம். அடுத்தது அந்த கோர்ஸ் ரன் பண்ணுவதற்கும் ஏனைய மாணவர்கள் படிப்பதற்கும் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு உதவியாக இருக்கிறாங்க. அதற்குரிய கூலியையும் அவங்களுக்கு நாளை மறுமை நாளில் பெற்றுக்கொள்வோம். அதே நேரம் இந்த அமௌண்ட் கல்ஃப்ல இருக்கிறாக்களை கேட்டாலோ வெளிநாட்டில் இருக்கிறாக்கிட்ட கேட்டாலோ ஒரு ரீசனபிளான அமௌண்ட் தான். அங்க ஒரு நாள் படிக்க போறாருனாலும் கூட இந்த அமௌண்ட்டை தான் அவர் கட்ட வேண்டி வரும். அதே போல இந்த அமௌண்ட் விஷயத்தில் நாங்கள் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்றோம். எங்கள்கிட்ட சேர்வு கட்டணம் இல்லை. எங்கள்கிட்ட சேர்வு கட்டணம் இல்லை. மொத்தம் 4 month என்பதால ஜாயின் ஆகிற ஸ்டூடெண்ட் 2 monthக்குரிய கட்டணத்தை 1 shotல கட்டணும். 2 monthக்குரிய கட்டணத்தை என்ன செய்யணும், அவரு 1 shotல கட்டி விட வேண்டும். அதுக்கு பின்னால 3ஆம் மாதம் 4ஆம் மாதத்தை ஒவ்வொரு மாதமாக கட்டிக்கொள்ள முடியும்.
அதே போல யாராவது ஒன் ஷாட்ல மொத்த அமௌண்ட்டை கட்ட விரும்பிங்க என்றால் நாங்கள் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் வழங்குறோம். நீங்க பார்க்கலாம் 2 மந்த்துக்கு 3000 என்றால் மொத்தமாக 4 மந்த்துக்கு 5000 தான் வரும். அதே நேரம் இந்திய நாட்களுக்கு 1200 ருபீஸ்ன்னு சொன்னால் மொத்தமாக பே பண்ணக்குள்ள 2000 தான் வரும். பெரிய ஒரு கஷ்டமாக இருக்காது. அதே நேரம் கல்ஃப் ஆக்களுக்கு 200 ரியால் என்றால் மொத்தமாக பே பண்ணுறா 4 மந்த்துக்கும் 300 ரியால் தான். அது மாதிரி ஏனைய கண்ட்ரிஸ் டொலர்ஸில் பே பண்ணுறாக்களுக்கு 50ன்னு சொன்னால் மொத்தமாக பே பண்ணக்குள்ள 80 தான். அதே நேரம் மொத்தமாக கட்டணத்தை செலுத்துகின்ற 3 நபர்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் 10% டிஸ்கவுண்ட் நாங்கள் என்ன செய்கிறோம் அவங்களுக்கு கொடுக்குறோம். நாங்கள் கிஃப்ட் வவுச்சர்களாக நாங்கள் என்ன செய்வோம் அவங்களுக்கு அதை நாங்கள் கொடுப்போம். அதையும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அடுத்தது வந்து இந்த வகுப்பு நேரங்களை நான் என்ன செய்கிறேன் நான் போடுறேன் பாருங்க. வகுப்பு நேரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு வந்து என்ன இருக்குது சண்டே, டியூஸ்டே, வெனிஸ்டே 3 நாள் போட்டிருக்கிறோம். டைம் நேரம் இலங்கை இந்திய நேரம் 8:30 9:30 வரைக்கும். அதே நேரம் சவுத் டைம் பார்த்தோம்னா 6 to 7 ஆகிருக்கும். இந்த டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றால் நம்ம என்ன செய்யலாம் டைமில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று செஞ்சு கொள்ள முடியும். எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். வகுப்பு ஆரம்ப டேட்டும் போட்டிருக்கிறேன் 12ஆம் மாதம் 1ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். பெண்களாக இருந்தால் அவங்களோட வகுப்பு நேரம் மண்டே, டியூஸ்டே, அடுத்தது வந்து தேர்ஸ்டே. அவங்க கிளாஸ் டைம் மார்னிங் டைம் 9:30 to 10:30. சவுதியில் இருக்கிற ஆக்களுக்கு 7 to 8 ஆக இருக்கும். அல்லது இந்த டைம் கஷ்டம் என்றால் நம்ம 7:30 8 நம்ம என்ன செய்யலாம் மாற்றலாம். சம்டைம் அங்கே பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற நேரங்கள் அப்படி ஏதாவது இருக்குமா இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் டைமில் வந்துட்டு ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று செஞ்சு கொள்ள முடியும். அவங்களுக்கான கிளாஸ் வந்து இங்கே 12 வரும் இல்லையா, 12ஆம் மாதம் 2ஆம் தேதி மண்டே இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் ஆகும். 12ஆம் தேதி 12ஆம் மாதம் 2ஆம் தேதி மண்டே இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும் அவங்களுக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதான் எங்களுடைய முழு விவரங்களும். இப்போ வந்து கேள்வி பதிலுக்கான நேரம். நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். ஒவ்வொருத்தராக என்ன செய்யுங்க உங்களோட கேள்விகளை கேளுங்க. அதே நேரம் வந்து கேள்வி கேட்கலாம் உங்களோட பேர் சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாத அடுத்தாக்கள் என்ன செய்வாங்க கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்போ நீங்கள் உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலவி, என் பேர் ஃபஸ்லுல்லாஹி, நான் ரியாத்லேருந்து பேசுகிறேன். ஓகே, சொல்லுங்க ஃபஸ்லுல்லாஹி. இந்த டைமிங் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அங்கே வந்து இஷா வந்து 7:40க்கு, ஓகே 6:40க்கு. ம் அப்போ 1ஆம் தேதி டிசம்பர் ஆகும்போது இனியும் குறையும் இன்ஷா, 5 நிமிஷம் 10 நிமிஷம் குறையும். ம் அப்போ நம்ம அதை அனுசரித்து நீங்கள் டயத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா நலம் இன்ஷா அல்லாஹ். ஓகே இன்ஷா அல்லாஹ் நாம ஓகே செய்யலாம் இன்ஷா அல்லாஹ், பிரச்சனை இல்லை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஹைராக்கும். இன்ஷா. ஓகே ஓகே அது மாதிரி உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தரல, அதை கொஞ்சம் தாங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே இப்போ எஸ் நான் ஓகே நீங்கள் வந்து உங்களோட இந்த தகவல்களை நீங்கள் ஃபில் பண்ணி எனக்கு அனுப்பிட்டீங்க என்றால் இப்போ நான் குரூப்பில் போடுவேன். நீங்கள் ஃபில் பண்ணி இன்ஷா எனக்கு அல்லாஹ். அனுப்பிட்டீங்க என்றால் நான் உங்களை அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் போட்டுருவேன். அப்படியா? இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். சரி, ரைட். ஓகே இன்ஷா அல்லாஹ் ஓகே ஓகே துஆ செய்யுங்க நல்லா இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா அல்லாஹ் ஹைராக்கட்டும். ஓகே ஓகே. அடுத்த ஆள் யாரு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் லேட்டா தான் கிளாஸ் அட்டன் பண்ணேன், வேற ஒரு கிளாஸ் இருந்ததுனால. இப்போ ஓகே லாஸ்ட் டைம் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் அட்டன் பண்ணேன். இது என்ன கோர்ஸ், இது எப்படி எடுக்கிறீங்க, என்ன கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா? ஓகே, இது அல் குர்ஆன் தஜ்வீத் கோர்ஸ். நீங்கள் எங்களோட குரூப்பில் இருக்கிறீங்களா? ஆமா இருக்கேன் நான். அது ஓகே, அந்த குரூப்பில் நான் இப்போ என்ன செஞ்சுருக்கிறேன் 2 எஸ்எம்எஸ் போட்டிக்கிறேன் பாருங்கள், எல்லாருமே பாருங்கள். நான் படித்து கொடுத்த ஸ்லைடை அப்படியே போட்டிருக்கிறேன். நான் விளங்கப்படுத்தின ஸ்லைடை என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படியே போட்டிருக்கிறேன். அதே நேரம் அப்ளிகேஷன் ஃபார்மும் நான் என்ன செஞ்சுருக்கிறேன் போட்டிருக்கிறேன். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம் எனக்கு நீங்கள் என் இதே நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஸ்லைடையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதே நேரம் இந்த கிளாஸுடைய ரெக்கார்டு இன்றைக்கு நைட்டுக்கு இல்லாட்டி நாளைக்கு மார்னிங் இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்வேன் போட்டு விடுவேன். இந்த ஸ்லைடை பாருங்க, நீங்க உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு கடைசியில நீங்க என்ன செய்யுங்க, இது கேள்வி இருந்தா கேளுங்க காமிலா பானுங்கிறால் நான் ரிப்ளை பண்றேன். ஓகேயா? இந்த ஸ்லைடை கொஞ்சம் பாருங்க, மேலோட்டமா பாருங்க, பார்த்துட்டு நீங்க கண்டக்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். எத்தனை மந்த் கிளாஸ் நடக்கும் இது? இது 4 months. ஓகே, தஜ்வீத் மட்டும் தானே? தஜ்வீதும் இருக்குது, பேசிக் அல் குர்ஆனும் இருக்குது. பேசிக் அல் குர்ஆன் அதனோட சேர்ந்த மாதிரி சிறிய சூறாக்களை மனனம் செய்யறது, ஏனைய பயிற்சி வகுப்புகள் அதெல்லாமே இருக்குது. நான் இதை போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் நீங்க பாருங்க. மார்னிங் 10:30 எடுத்துக்கலாமா டைமிங்?
டைமிங் இப்போ நம்ம அந்த டைம் போட்டிருக்கிறோம். நம்ம ஜாயின் ஆகிற ஆக்கள்கிட்ட பேசி எல்லாருமாக நாம என்ன செய்யலாம், ஒரு கருத்துக்கு நம்ம வந்து டைம் எல்லாருக்குமே ஒன் ஷாட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு நம்ம இப்போ டைம் ஒன்று நமக்கு தேவை என்பதால் இந்த டைமை நான் போட்டிருக்கேன். பேசிக் அந்த டைமை வச்சு நம்ம எல்லாரும் சேர்ற ஆக்களை வச்சு கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சம்டைம் நாட்களில் ஏதாவது ஒரு மாற்றம் செய்ய முடியும்னாலும் நாம் செய்யலாம், பிரச்சனையே இல்லை. அது மௌலிமாவோட பேசி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஃபீஸ் வந்து அந்த 600 4 மந்த் கட்டிட்டா 2000 கட்டினா போதுமா? எஸ், கட்டினா போதும், சரி. கட்டினா போதும். ஓகே, இன்னைக்கு இது கட்டண விவரங்கள். ஓகே, நல்லம்மா. ஓகே, வேறு யார் இருக்கிறீங்களா? உங்களோட கேள்வியை நீங்கள் கேட்கலாம். இது உங்களோட கேள்விக்கான நேரம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நஸ்ரின் சென்னையில இருந்து பேசுறேன். இந்தியால ஓகே இருந்து கால். ஓகே, இப்போ நம்ம சொல்லுங்க. ஒர்க் பண்றவங்கன்னா நீங்க இந்த டைமிங் செட் பண்ணீங்கன்னா எல்லாராலையும் வந்துட்டு இந்த டைம்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாது இல்லையா? ம். வேலைக்கு ஓகே போறவங்களுக்கு இந்த டைம் சிரமமா இருக்கும். ஓகே, வேலைக்கு போகிற ஆட்கள் கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யுங்க, தனி எனக்கு மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. அப்படி ஒரு தனியான ஒரு கிரவுட் ஒன்று இருக்குமாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், அவங்கள தனியான ஒரு வேறையாக ஒரு வகுப்பு ஒன்று நம்ம ஏற்பாடு செய்யலாமன்றதை பார்க்கலாம். இல்லையா அவங்களையும் நம்ம கவர் பண்ணி கொண்டு போகிற மாதிரி மாலை நேர வகுப்புகளாக யோசிக்கலாம் அசருக்கு பின்னால். அப்போ யாருக்கு வந்துட்டு இப்போ ஜாயின் ஆகிற ஆக்கள் நீங்கள் உங்களோட அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்ப போகல நான் ஜாப் செய்கிற ஆளுன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்பினீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ஓகே, வையாக். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ரத், இந்த இப்படிதான் மௌலா இஸ்லாம் மாயின் ஒருத்தருக்கு வந்து சிங்களத்தர் அவங்களுக்கு வந்து உங்களோட கோசமா வைக்குதான்னு கேட்குறது தான். ஓகே, அவர் குர்ஆன் ஓதி கொடுக்கணும் அப்படித்தானே? ஓ எஸ். ஓகே, நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பக்குள்ள ஸ்பெஷலாக எனக்கு அந்த லாங்குவேஜை கொஞ்சம் ஸ்பெஷலாக எனக்கு என்ன செய்யுங்க, கொஞ்சம் அனுப்புங்க. அவரை நம்ம என்ன செய்யலாம், வேறையாக நம்ம கட்டாயம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஆள் அவர், நம்ம அவரை பார்ப்போம். சரி, இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர், பாரக்கல்லாஹ் ஃபீக். ஓகே, ஓகே, கேள்வி இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா நாம என்ன செய்யலாம், முடிச்சு கொள்ளலாம், பிரச்சனையே இல்லை. நம்ம எல்லாத்தையும் தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. இந்த டீட்டெயில் எந்த நம்பருக்கு அது அனுப்பணும்? நீங்க நான் admin என்ன நம்பர்ல மெசேஜ் போட்டேனோ அதே நம்பருக்கு ரிப்ளை பண்ணுங்க. வாட்ஸ்அப் பாருங்க, ஒன்று குரூப்ல இருக்கிறீங்களா? வாட்ஸ்அப் குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கேன். அதுல 2 பேர் அட்மின் இருக்காங்க. ஓகே, அதில் 2ல சவுதி நம்பர் ஒன்று இருக்கு இல்லையா? ஆமா. சவுதி நம்பருக்கு அனுப்பும். சரி சரி சரி, ஓகேங்க சார். சவுதி நம்பருக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஓகே அனுப்புங்க. ஓகே. அதே போல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கொள்றேன். நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்றைக்கு நாளுக்குள்ள. இன்றைக்கு எல்லாரும் மெசேஜ் போட போட சரியான ரஷ்ஷாக இருக்கும். எனக்கு நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் மெசேஜை போடுங்க, நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். இப்போயே வந்துட்டு இருக்குது மெசேஜ். ஓகே, அல்லாஹ் ஹைராக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் என் பேர் ஜெயக்குமார், திண்டுக்கல்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, நான் வந்து கிறிஸ்டின் தானு. அவர் மாமா ஒருத்தர் தான் வந்து இந்த குரூப்ல ஆட் பண்ணாரு. இல்ல எப்படி பேசிக்ல இருந்து போவீங்களா இல்ல என்ன மாதிரி? எஸ், பேசிக்ல இருந்து நாங்க போவோம். அரபிக்கு நாங்க ரீட் பண்றதுக்கு உங்களுக்கு நாங்க என்ன செய்வோம், வழிகாட்டுவோம். சரிங்க. ஓகே ஓகே, தேங்க். ஓகே ஓகே. ஓகே, ஒரு யாராவது வைக்கிறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட பேர் அமீர் நிசா. நான் வந்து இந்தியால இருந்து பேசுறேன் சார். எனக்கு ஓகே வந்து இந்த காலையில ஏதாவது ஈவினிங் இஷா காப்புறேன்னா எனக்கு ஓகே, அது பாத்துக்கலாம். ஓகே, நீங்க உங்க டைமை கொஞ்சம் மென்ஷன் பண்ணி எனக்கு அனுப்புங்க. நாம என்ன செய்யலாம், அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஓகே, இந்த டைம் பேசிக்காக வச்சு நம்ம அடுத்த ஆக்களுக்கு ஜாப் செய்கிற ஆக்களுக்கு ஈவினிங் தான் ஆக்களுக்கு லேசாக இருக்கின்றால் நம்ம என்ன செய்யலாம், அதுக்குரிய இன்னொரு வழியை நம்ம என்ன செய்யலாம், இன்னொரு பெட்ச் ஒன்று நம்ம தனியாக நம்ம செய்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே. 4 மந்த்துக்கு அப்புறம் சர்டிபிகேட் உண்டா? எஸ், கட்டாயம் நாங்கள் அதை கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜி, கிளாஸ் வந்து இண்டிவிஜுவலா எடுப்பீங்களா என்ன குரூப்பா
இல்ல மொத்தமா இந்த வச்சு கிளாஸ் வந்து இந்த கிளாஸ் குரூப்பாக இருக்கும் தஜ்வீத் கிளாஸ். பேசிக் குர்ஆனாக இருந்தால் பெண்களுக்கு பெரும்பாலும் இண்டிவிஜுவல் கிளாஸ் தான் நிற்கும். ஓகே 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 வேற ஏதாவது கேள்விகள்? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் ஸுல்லாஹி வரகாத்துஹு. இந்தியா திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே சரி பாஷா. அது ஃபீஸ் வந்து 1ஆம் தேதிக்குள்ள பே பண்ணிடலாமா? ஓகே ஓகே எங்களோட கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் 1ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி நீங்க பே பண்ணிக்கொள்ள முடியும். 1 வீக் டைம் இருக்குது. அதுக்கு நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா இன்ஷாஅல்லாஹ் நம்ம கிளாஸ் நம்ம சொன்னது படிப்போம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி எனக்கு ஒர்க் போறதுனால ஃபஜர் டைம் தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ. ஃபஜர் முடிச்சிட்டு கிளாஸ் வருமா? ஃபஜர் முடிச்சிட்டு எல்லாருக்குமா ஏன்னா சாத்தியப்படுமான்னு? எனக்கு 7 மணிக்கு நீங்க தஜ்வீத் படிக்க யோசிக்கிறீங்களா இல்ல குர்ஆன் படிக்க யோசிக்கிறீங்களா? மொத்தமா டோட்டலாவே பேசிக்ல இருந்தே வரணும். சரி ஓகே நீங்க எஸ்எம்எஸ் போடுங்க நான் பார்க்குறேன். எஸ்எம்எஸ் போடுங்க நம்ம வேற ஏதாவது செய்யலாமா நம்ம பார்ப்போம். ஓகேயா? ஓகே தேங்க்யூ. ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் ஸுல்லாஹி வரகாத்துஹு. எஸ்எம்எஸ் இந்த நம்பர்ல குரூப்லயே போடலாமா இல்ல உங்க தனி நம்பர்ல எதுவும் போடணுமா? இந்த அட்மின் 2 நம்பர் நான் கொடுத்திருக்கிறேன். அட்மின் 2 நம்பர்ஸ் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் கொடுத்திருக்கிறேன். 2 or 3 கொடுத்திருக்கிறேன். நான் 2 கொடுத்திருக்கிறேன். அதுல சவுதி நம்பர் ஒன்று பாருங்க பாப்போம். சவுதி நம்பருக்கு என்ன செய்யுங்க ஒரு லைட் போட்ட மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க. ஓகே ஓகே அதுக்கு போட்டுருங்க. ஓகே இன்ஷாஅல்லாஹ். ஆனா இப்ப உங்களுக்கு குர்ஆன் படிக்க தெரியும். அப்ப பேசிக் குர்ஆன்ல இருந்து அவங்கள்ட்ட படிச்சுக்கலாமா? ஓகே படிச்சுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இப்ப குர்ஆன் ஃபுல்லா அல்ல அலிஃப் லாம் ஜுஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? எப்படி குர்ஆன் எப்படி அலிபா அப்படி ஆரம்பிப்பாங்களா இல்ல குர்ஆன்ல இருந்து ஆரம்பிச்சுவாங்க? இல்ல உதாரணமாக வந்து இப்ப பேசிக் குர்ஆனாக இருந்தால் நாங்க என்ன செய்வோம் எழுத்துக்களை கூட்டி ஒவ்வொன்றா சேர்த்து ஓதுறதுலேருந்தே கொண்டு போவோம். தஜ்வீத் இருந்தாலும் அதுவும் பேசிக்ல இருந்து கொண்டு போவோம். பிராக்டிஸுக்கு நாம் என்ன செய்வோம் ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே வருவோம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனையும் படிக்க கத்து கொடுப்பாங்க. ஓம் ஓம் ஓம். ஓகே வாப்ப ஹஜ்ரத் வீக்லி கிளாஸுங்களா டெய்லி கிளாஸுங்களா? வீக்ல 3 கிளாஸ். வீக்ல 3 கிளாஸ் நடக்கும். வீக்ல 3 கிளாஸ். ஓகே 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 மோலை ஜஸாக்கல்லாஹ் خير. ஓகே அதான் விட்டாச்சு ஈஷாக்கு இன்ஷா அல்லாஹ். ஓகே நல்ல ஓகேயா? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே வலைக்கும் ஸலாம் ஸுல்லாஹி வரகாத்துஹு. சொல்லுங்க. அரபிக் லிட் படிச்சு கொடுத்தா எப்படி ஜாயின் ஆகணும்? அரபிக் லிட்ரேச்சரா? ஓகே நீங்க மெசேஜ் போடுறீங்களா இன்னைக்கு அரபிக் லிட்ரேச்சர்னு சொல்லி நான் பார்க்குறேன் உங்களுக்கு. சரி ஓகேயா? ஓகே ஓகே ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே வேற யாராவது இருக்கிறீங்களா? வேற யாராவது கேள்விகள் இருக்குதா? ஓகே அப்போ நான் முடிச்சுக்கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று முடிவதற்கு உதவி புரிந்த அல்லாஹுக்கும் உங்களுக்கும் நன்றியை கூறி இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.